கேரட் வந்து இப்படி இல்லை, இப்ப இருக்கிற மாதிரி ஒரே குச்சிட்டியாலாம் இல்லை. ஒரு காலத்துல கேரட் கிட்டத்தட்ட ஒரு வடிவமற்ற வகைதான் இருந்துச்சு. அல்கா அப்படின்னு ஒரு கம்பெனி, அவன் வந்து எனக்கு இவ்வளவு நீளம் இவ்வளவு அகலம் இருந்தாங்க. லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் வருது, ஒரு டப்பால ஒரு 20 கிலோ டப்பால 20 கிலோ கேரட் இருக்கணும். நீ கடவுளா இருந்ததுன்னா 16 கிலோ முடியும். நீங்க காசு வந்துடும் இல்லையா? அப்ப நீல அகலம் கரெக்டா இருக்கு கேரட் வேணும்னு சொல்லி அதுக்காக வந்து அதுக்குரிய இதெல்லாம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சோம். அதே மாதிரிதான் உருளைக்கிழங்குல ஷிப்பிங் போக மீதி வேஸ்டேஜ் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த சிப்ஸ் போடுற அந்த கம்பெனிக்காரன் போடுற சிப்ஸ்ல அது வந்து நசுக்கு ஒட்டக்கூடாது. முடிச்சு வந்தா அது முழுக்க பொருள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஒரு ஹைபிரிடைஸ் பண்ணி கொள்ளப்படலாம் அந்த உருளைக்கிழங்கு. இப்ப நம்ம வீட்டுல சாப்பாடுல போடுற உருளைக்கிழங்கு அந்த வெரைட்டி தான். ஆனா அந்த ஒரிஜினலா ட்ரெடிஷனல் உருளைக்கிழங்கு அங்க இருக்கு. சைஸ்ல எல்லாம் சின்னதா கொஞ்சம் மாறி எல்லாம் சைஸ் எல்லாம் கரெக்டா இருக்காது. அப்படியான உருளைக்கிழங்குக்கும் மார்க்கெட்ல கிடைக்கிற உருளைக்கிழங்கு எவ்வளவு வேறுபாடு.